பிரைஸ் த லார்ட். இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு தர வார்த்தை எபேசியர் 5:31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. தன் மனைவியுடன் இசைந்து அப்படின்னு போட்டிருக்கு. இணைந்து அப்படின்னு சொல்லவே கிடையாது. இணைந்து அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஜாயினிங், சேர்க்கறது அர்த்தம். அதாவது ரெண்டு துணியை உன்னோட உன்னையா இணைச்சு தைக்கிறது. அப்போது அந்த தையல் கோடு அது மேலே தெரியும். மேலும் அந்த தையல் கோட்டை வழியாக அதை பிரிக்கணும்னா பிரிச்சுக்கலாம், சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இசைந்து அப்படிங்கும் போது மர்ஜிங், அதாவது ஒன்னோட ஒன்று கலக்கிற மாதிரி. இங்கே 3 களிமண் உருண்டை இருக்குது பாருங்கள். அந்த 3யுமே தனித்தனி கலர்ஸாக இருக்குது. அதை நம்ம ஒட்டுக்கா நம்ம பிசைஞ்சிடறோம். ஆனால் அதுக்கப்புறம் அது பழைய நிலைமைக்கு அந்த கலரை தனித்தனியாக பிரிக்கணும்னு நினச்சா நம்மளால் அது பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் கணவனும் மனைவியும் இருக்கணும், ஒன்றா இருக்கணும். அவங்கள எதையினாலையும் பிரிக்கவே முடியாது. அன்பாக ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவன் தப்பு செஞ்சாங்கன்னா மனைவி மன்னிக்கணும், மனைவி தப்பு செஞ்சாங்கன்னா கணவன் அதை பொறுத்துக்கணும். அப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறுத்து மன்னிச்சு விட்டு கொடுத்து நடக்கிறதுனால ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். எபேசியர் 5:22 என்ன போட்டிருக்கு? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதே போல் கொலேசியரில் 3:15 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, புருஷர்களே உங்கள் மனைவியை கசந்து கொள்ளாந்திருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு பாண்டிங் கணவன் மனைவி 2 பேருக்கு இருக்குன்னா அவங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்குது. இதுக்கு இடையில யாருமே நீங்கள் பூதக்கூடாது. நீங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அதுக்கு இடையில நீங்கள் வரக்கூடாது. அவங்களுக்குள்ள சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டால் இடையில நீங்கள் போது அதை பெருசாக விரிசல் வடைய பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தால் அதுக்கு இடையில நீங்கள் புகுது அந்த சின்ன விரிசலை நீங்கள் பெருசாக மாற்றக்கூடாது. அப்படி தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இது தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்கள் அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிதாபமான நிலை வரும். ஸோ எச்சரிக்கையாக இருங்க. ஆமீன்.